ஏற்கனவே எதிர்பார்த்தபடி திருப்பி தாக்க தொடங்கி இருக்கிறது ஈரான். இதுதான் போரின் அடுத்த கட்ட நகர்வாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே நாம் கூறியிருந்தோம், ஈரான் பதிலடி கொடுக்க தொடங்கினால் அது மிகப்பெரிய அளவிலான பதற்றத்தை ஏற்படுத்தும் என்று தெரிவித்திருந்தோம். அதையொட்டியே தற்போது ஈரான் திருப்பி தாக்க தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து ஈரான் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய தாக்குதலை முறியடிக்கக்கூடிய வகையில் 70 ஏவுகணைகளை முதற்கட்டமாக ஏவி தாக்க தொடங்கி இருக்கிறார்கள். இந்த தாக்குதல் சம்பவத்தை அடுத்து அடுத்தடுத்த கட்ட நகர்வை நோக்கி இந்த போர் செல்லும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே ஈரான் தெரிவித்திருந்தார்கள், அதாவது நீங்கள் தொடங்கி வைத்து விட்டீர்கள், இனி முடிவு உங்கள் கையில் இல்லை என்று ஈரான் தெரிவித்திருந்தது. மேலும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுப்போம், எங்கள் பதிலடி என்பது மிக தீவிரமாக கடுமையான தாக்குதலாக இருக்கும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். அதன்படியே தற்போது ஈரான் பதிலடி கொடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். ஈரான் அதிபர் மாளிகை உள்ளிட்ட முக்கிய இடங்கள் மீது தாக்குதல் நடத்தியதால் உச்சகட்டமான பதற்றம் காணப்பட்டு வருகின்ற நிலையில் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அவரை பாதுகாப்பு இடத்திற்கு மாற்றப்படும் வரை அமைதியாக இருந்த ஈரான் தற்போது அவரை பாதுகாப்பு இடத்திற்கு மாற்றிய பிறகு தற்போது பதிலடி கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். இந்நிலையில்தான் நீங்கள் தொடங்கி வைத்து விட்டீர்கள், இனி முடிவு உங்கள் கையில் இல்லை என்றும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவிலான பதிலடி கொடுப்போம் என்று ஈரான் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக தற்போது இஸ்ரேல் நாட்டின் வான் பாதுகாப்பு அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு தளங்களை அழிப்பதற்கான நடவடிக்கை ஈரான் மேற்கொண்டு வருகிறார்கள். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தாக்குதல் நடத்திய நிலையில் தற்போது ஈரான் பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். ஈரானுடைய ஏவுகணை தாக்குதலை அடுத்து இஸ்ரேல் முழுவதுமாக சைரன் சத்தம் ஒலிக்கப்பட்டு வருகின்றது. இஸ்ரேல் மீது பதில் தாக்குதலை தொடங்கியிருக்கிறது ஈரான். ஏற்கனவே இஸ்ரேல் தங்கள் நாட்டின் மீது ஈரான் தாக்குதல் தொடுக்கும், பதிலடி தொடுக்கும் என்ற காரணத்தால் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று இஸ்ரேல் தங்கள் நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார்கள். அதன்படியே தற்போது ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி பாதுகாப்பு இடத்திற்கு மாற்றிய பிறகு களத்தில் இறங்கியிருக்கிறது ஈரான். அதிரடியாக தாக்க தொடங்கியிருக்கிறார்கள். இந்த தாக்குதல் முதற்கட்டமாக 70 ஏவுகணைகளை ஏவி தாக்கியிருக்கிறார்கள். ஈரான் அதிபர் மாளிகை உள்ளிட்ட முக்கிய இடங்கள் தாக்குதல் நடத்தப்பட்டதால் உச்சகட்ட பதற்றம் என்பது காணப்படுகின்றது. ஈரான் பதில் தாக்குதலுக்கு தயாராவதால் இஸ்ரேல் தன்னுடைய வான்வெளி மூடியிருக்கிறார்கள். ஏற்கனவே ஈரான் பதிலடி கொடுக்கும் என்ற காரணத்தால் இஸ்ரேல் தன்னுடைய வான்வெளி பகுதி மூடியிருக்கிறார்கள். அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் எடுத்து ஈரான் வான்வெளி பகுதி மூடப்பட்டிருக்கிறது. இப்படி 2 நாடுகளும் தங்களுடைய வான்வெளி பகுதியை பயன்படுத்த தடை விதித்து மூடப்பட்டிருக்கும் நிலையில் ஈரானுடைய உச்சபட்ச தலைவருடைய அனுமதிக்காக காத்திருந்தும் தற்போது ஈரான் பதிலடி கொடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். தாக்குதல் தொடங்கி வைத்து விட்டீர்கள், இனி முடிவு உங்கள் கையில் இல்லை என்று ஈரான் அறிக்கை வெளியிட்டிருந்தது. தங்கள் நாட்டினுடைய உச்ச தலைவரும் அதிபரும் பாதுகாப்பாக உள்ளதாக ஈரான் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போன்று ஈரான் இருக்கக்கூடிய இந்தியர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று இந்திய தூதரகம் ஏற்கனவே அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக தான் ஈரான் தற்போது களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். தரம் மாறியாக அடிக்க தொடங்கி இருக்கிறார்கள். 70க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை தாக்க தொடங்கி இருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு கவசத்தை அடித்து துவம்சம் செய்யக்கூடிய வகையிலான நடவடிக்கை ஈரான் மேற்கொண்டிருக்கிறார்கள். இப்படி 2 நாடுகள், அதாவது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் என்று இந்த போர் என்பது மிக தீவிரம் அடைந்து வருகிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இந்த தாக்குதலை தொடுக்குவதால் ஈரானுக்கு மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நாங்கள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம், எங்கள் நாட்டை பாதுகாப்ப எந்த நிலைக்கு வேண்டுமானால் நாங்கள் செல்வோம் என்ற அடிப்படையில் ஈரான் தற்போது பதிலடி கொடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். அவரிடம் இருக்கக்கூடிய அனைத்து ஆயுதங்களையும் எங்கள் நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் என்றால் எங்களுடைய முழு சக்தியை நாங்கள் பயன்படுத்தும் என்ற அடிப்படையில் ஈரான் தற்போது பதிலடி கொடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். அடுத்தடுத்து இந்த பதிலடி தாக்குதல் மற்றும் பதிலடி உள்ளிட்ட காரணமாக ஒட்டுமொத்த மக்களும் அச்சத்தில் உறைந்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஈரான் இருக்கக்கூடிய இந்தியர்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காக ஈரான் தெஹ்ரான் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் அவசர தொலைபேசி எண்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டு இந்தியர்கள் இந்த எண்களை தொடர்பு கொள்ள வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்களில் இந்திய தூதரகம் அறிவுறுத்தப்பட்டு வருகின்றது. அதே போன்று இஸ்ரேல் இருக்கக்கூடிய இந்தியர்களும் பாதுகாப்பு இடத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு. இப்படியாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய 2 நாடுகளும் சேர்ந்து ஈரானை தாக்கிய நிலையில் சுதாரித்துக் கொண்ட ஈரான் தற்போது பதிலடி கொடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். இந்த பதிலடி கொடுக்க தொடங்கியிருக்கூடிய நிகழ்வு என்பது ஈரானும் அமெரிக்காவும் நேரடியான மோதல், ஈரானும் இஸ்ரேல் நேரடியான மோதல் என்பது மிகப்பெரிய அளவான சேதம், மிகப்பெரிய அளவான போருக்கு வழிவகுக்கும். போர் என்பது மிக தீவிரமாக தொடங்கியிருக்கிறது என்பதுதான் இதன் மூலமாக பார்க்க வேண்டும். ஏற்கனவே ஈரான் மீது இஸ்ரேல் கடந்த ஆண்டு தாக்குதல் நடத்தினார்கள். அப்போதே
ஈரானுடைய அணு ஆயுத உற்பத்தி மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டங்கள், அதே போன்று அணு ஆயுத திட்டம் மற்றும் ஏவுகணை தளங்கள் மீது நேரடியாக இஸ்ரேல் கடந்த ஆண்டு தாக்கினார்கள். இது மிகப்பெரிய சேதம் என்பது ஈரானுக்கு ஏற்பட்டது. அதாவது கடந்த ஆண்டு இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் தொடுத்தார்கள். அந்த தாக்குதலில் அணுசக்தி மையம் மற்றும் ஏவுகணை தளங்கள் மீது மிகப்பெரிய சேதத்தை இஸ்ரேல் ஈரானுக்கு ஏற்படுத்தியது. அதற்கு பிறகு தற்போது இந்த போர் தொடங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஈரான் சுதாரித்துக் கொண்டு தற்போது அதிரடியாக களத்தில் இறங்கி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதலை முறியடிக்கூடிய வகையில் 70க்கும் மேற்பட்ட ஏவுகணை ஏவ தொடங்கியிருக்கிறார்கள். இது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி மிக தீவிரமாக சென்று கொண்டிருப்பதையும் நாம் இதன் மூலமாக பார்க்க வேண்டி இருக்கின்றது. அடுத்த கட்டமாக இரண்டு நாடுகளும் மிக தீவிர மோதி ஈடுபட்டால் அது மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தும் என்பது எந்தவித மாற்று கருத்து இல்லை. மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த போர் என்பது உடனடியாக நிறுத்துவதற்கான வாய்ப்பும் கிடையாது. கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட போது கிட்டத்தட்ட 2 வாரங்கள் 12 நாட்கள் என்பது இந்த போர் என்பது நடந்தது. அதற்கு பிறகு தற்போது தொடங்கியிருக்கக்கூடிய இந்த போர் அடுத்த சில வாரங்கள் வரை செல்லலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது 2 நாடுகள் மீதான தாக்குதல் என்பதும் இந்த அமெரிக்கா, இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் இந்த நாடுகளுக்கு இடையேயான தாக்குதல் என்பது மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தும் என்பது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அடுத்த கட்டமாக இந்த போரை பொறுத்தவரையில் அமைதி பேச்சுவார்த்தை நோக்கி செல்லுமா என்பதும் கேள்விக்குறிதான். என்றால் அமெரிக்க அதிபர் உறுதியாக சொல்லிவிட்டார். அதாவது கடல் மற்றும் வான்வழியாக அமெரிக்கா தாக்குதல் தொடங்கி இருக்கிறார்கள். சிங்கத்தின் கர்ஜனை என்ற பெயரில் இஸ்ரேல் இதற்கு பெயர் வைத்து தாக்குதல் தொடங்கி இருக்கிறார்கள். ஈரானுடைய அரசை நாங்கள் கைப்பற்றுவோம் என்று அமெரிக்கா உறுதியாக தெரிவித்து விட்டது. ஆனால் இந்த போரில் அமெரிக்காவா அல்லது ஈரானா, அமெரிக்கா இஸ்ரேலா அல்லது ஈரானா என்று சென்று கொண்டிருக்கும் சூழ்நிலையில் முடிவு என்பது எந்த நாட்டை யார் சேதப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியது போல ஈரான் அரசை கைப்பற்றுவது இன்று இரவுக்குள்ளாக ஈரான் அரசை கைப்பற்றுவோம் என்று அறிவித்திருக்கிற காரணத்தால் அடுத்த கட்டமாக மிக தீவிரத்தன்மையை நோக்கி இந்த போர் செல்லும் என்பது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. தீபிகா.